இந்த மாடு கத்துறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும். நார்மலாக வந்து ஒரு பருவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு மாடு எப்படி கத்தும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராவலம் வரும்போது எப்படி கத்து அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் இது வீடியோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாய் கடிச்சிருக்கலாம், பட் ஆக்சுவலாக அந்த கால்நடை வளர்ப்பவருக்கு வந்து அது ஒரு அவேர்னஸ் இல்லை, அது கடிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. பட் இருந்த போதிலும் இதனுடைய சிம்டம்ஸை எடுத்து பார்க்கும்போது வந்து இது கண்டிப்பாக ஒரு டாக் பைட் கேஸ் தான். இன்றைக்கி வந்து சிம்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சிம்டம் பார்த்தீங்கன்னா பெல்லோயிங், அதாவது கத்திகிட்டே இருக்கிறது தொடர்ந்து. அடுத்து கடுத்தறி சுற்றிட்டே வந்துட்டுருக்கும், பால் ஆட்டிகிட்டே இருக்கும், காதை பார்த்தீங்கன்னா தெரியும் விரைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெறிநோய் வந்து தாக்கிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் கிடையாது. வராது தடுக்கலாம் அப்படின்னா ஒன்லி தடுப்பூசி தான். தடுப்பூசி அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடு ஷெட்யூல் இருக்குது. பட் நம்மளுக்கு அது தெரியணும். மாட்டை வந்து வெறிநாய் கடிச்சது கடிக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வந்து அந்த தடுப்பூசி போட்டு நோயிலேருந்து தற்காத்துக்க முடியும். பட் இந்த மாட்டுக்கு வந்து இனி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். ஹோப்லெஸ். ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ரெக்கவரி ஆகாது. ஸோ இனி வந்து கல் பண்ணுறது தான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. உங்கள் மாடு கட்டுத்தர வந்து ஓப்பன் ஏரியாவில் இருக்குது, சுற்றியும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்ட்டா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டில் கடிக்கலாம், அல்லது நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போயிருக்கலாம், அந்த டைமில் கடிச்சிட்டு போயிடலாம், யாரும் நோட்டீஸ் பண்ண முடியாது போயிடும். அதை தடுக்கணும் அப்படின்னா சுற்றி ஒரு ஃபென்சிங் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு தட்டு வச்சோ ஒரு தகரம் வச்சோ அல்லது கம்பி வேலை வச்சோ வந்து ஒரு ஃபென்சிங் பண்ணி உள்ளுக்குள்ளே மாடு ஆடுகளை கட்டும்போது நாய் வெளியிருந்து வந்து அட்டாக் பண்ணுறதை நம்ம தவிர்க்க முடியும். அப்படி ஏதாவது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு இன்சிடென்ட்ஸ் தெரியுது, பக்கத்து வீட்டில் ஒரு நாயை கடிச்சிருச்சு அல்லது வந்து அடுத்த வீட்டில் ஒரு நாயை கடிச்சிருச்சு, இந்த தெருவில் கடிச்சிது அப்படின்னு தெரிஞ்சாவே உங்கள் கால்நடையிலேயே ஏதாவது அடுத்த நாள் காலையில் வந்து ஏதாவது காயம் இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். குறிப்பாக மாடுகளில் பார்த்தீங்கன்னா நாய் எங்கே கடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியில் தான் கடிக்கும், அதாவது மூக்கு ஏரியாவில் தான். காரணம் என்ன, ஒரு டாக் வந்துச்சு அப்படின்னா அதை போய் முட்டை போகும்போது வாயில் தான் கடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸில் ஏதாவது காயம் இருக்கா என்னென்னு ஒரு செக் பண்ணி உடனே வந்து அப்படி ஏதாவது சின்ன காயம் இருந்தால் கூட வந்து நம்ம தடுப்பூசி போடுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வெறிநாய் வராத தடுக்க தான் முடியுமே தவிர வந்துட்டால் எந்த ஒரு வைத்தியம் இல்லை. தேங்க்யூ.